தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா இருக்கிற விஜய் அவர்கிட்ட பன்னீர்செல்வம், நான் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையணும்னா, எனக்கு இந்த முக்கியமான விஷயத்த நீங்க செஞ்சு குடுத்தா தான், நான் தமிழக வெற்றி கழகத்துல இணைவேன் அப்படின்னு விஜய் அவர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய முக்கியமான கண்டிஷன பன்னீர்செல்வம் அவர் இன்னைக்கு விஜய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு உடனடியாக செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா, அவரு நடுவுல புகுந்து உடனடியாக பன்னீர்செல்வம் அவருக்கு ஓகே சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் அவர் கேட்ட அந்த கண்டிஷனுக்கு செங்கோட்டையன் அவர் குடுத்த அந்த சம்மதம், இப்ப விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி, அதிருப்தி செங்கோட்டையன் அவர் மேல ஏற்படுற மாதிரியான ஒரு அவசர முடிவு, அதாவது டிஸ்கஷன் எதுவுமே பண்ணாம, அவசர முடிவு அவசரமாக பன்னீர்செல்வம் அவருக்கு செங்கோட்டையன் அவரு ஓகே சொல்லியிருக்கிறதா தெரியுது. இதனால தற்போது பன்னீர்செல்வம் அவர்கள் ஏறக்குறைய தமிழக வெற்றி கழகத்துல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல நடக்கப் போற மிக மிக முக்கியமான தேர்தல். அதாவது தமிழக வரலாற்றையே மிகப்பெரிய அளவுல மாத்தக்கூடிய மிக மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுது. இந்த தேர்தல்ல தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட பன்னீர்செல்வம் அவரது இப்ப இணைய போறது ஏறக்குறைய உறுதியாகியிருக்கு. முக்கியமாக விஜய் அவர் கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காரு. ஆனா செங்கோட்டையன் அவர் நடுவுல பூந்து விஜய் அவர்கிட்ட கேட்காமலேயே பன்னீர்செல்வம் அவருக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பன்னீர்செல்வம் அவர் என்ன டிமாண்ட் இப்ப தமிழக வெற்றி கழகம் அவங்க கிட்ட வச்சிருக்காரு. செங்கோட்டையன் எப்படியாவது பன்னீர்செல்வம் அவரு உள்ள வரணும் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட கேட்காமலேயே எந்த நிபந்தனைக்கு அவரு ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ இதனால விஜய் அவர் கொஞ்சம் அப்செட்டாகவும் இருக்காரு. இது எல்லாமே என்னென்ன இன்னைக்கு நடந்த இந்த பரபரப்பான சம்பவங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது இந்த மாத துவக்கத்திலேயே செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில போய் அவரு இணைஞ்ச உடனே, அடுத்த கட்டமாக ஏற்கனவே அதிமுகவுல அதிருப்தியா இருக்கிறவங்க எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்தில இணையிற அந்த தீவிரமான முயற்சியில செங்கோட்டையன் அவரு ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாரு. இதுல மிக மிக முக்கியமான விஷயமாக பன்னீர்செல்வம் அவரை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் அவருக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா பன்னீர்செல்வம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வந்துட்டார்னா, தென் மாவட்டங்கள்ல நடிகர் விஜய் அவருக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அது கூட பன்னீர்செல்வம் அவருடைய அரசியல் பின்புலமும் இருந்துச்சு அப்படின்னா, தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம், இன்னும் தேனி இந்த பக்கம் எல்லாமே விஜய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை கண்டிப்பாக ஏற்படும். அது ஏற்படணும்னா பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சார்னா ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு பன்னீர்செல்வத்தை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டை செங்கோட்டையன் அவர்கிட்ட நேரடியாகவே விஜய் அவர்கள் தந்திருந்திருக்காரு. அதன் அடிப்படையில கடந்த 20 நாட்களாக செங்கோட்டையன் தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசியிருக்காரு. நெறைய விஷயம் பேசியிருக்காரு. "நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைஞ்சிடுங்க. உங்களுக்கு என்ன பதவி வேணுமோ நான் வாங்கி தரேன்." அப்படிங்கிற எல்லா ஆசை வார்த்தையும் செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கிட்ட குடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஜிஆர் அவர் மறைந்த தினம் இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 24 இந்த தேதியில என்னுடைய இறுதி முடிவ நான் சொல்றேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் எல்லார்கிட்டயுமே, அதாவது பன்னீர்செல்வம் அவருடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்ட எல்லார்கிட்டயுமே, என்னுடைய இறுதி முடிவு டிசம்பர் 24ஆம் தேதி, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு மறைந்த தினம், இந்த தினத்துல நான் முடிவு எடுக்க போறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக தெளிவாகவே எல்லார்கிட்டயுமே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில நேத்துல இருந்தே பன்னீர்செல்வம் அவருடைய எல்லா ஆதரவாளர்கிட்டயுமே ஒரு ஃபார்ம் மாதிரி பன்னீர்செல்வம் அவரு குடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம யாரு கூட கூட்டணி வச்சுக்கலாம். 2டே 2 ஆப்ஷன் தான் குடுத்திருக்காரு பன்னீர்செல்வம். ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்துல இணையறது, இன்னொன்னு திமுக கூட இணையறது. இந்த 2 ஆப்ஷன்ல நிர்வாகிகள், தொண்டர்கள் பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நேத்துல இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாகவே எடுத்திருக்காரு. அப்படின்னா பன்னீர்செல்வம் அதிமுக கூட இணைய அவர் துளி கூட விருப்பப்படலையா அப்படின்னு எல்லாருக்குமே தோணலாம். ஆனா பன்னீர்செல்வம் ஆரம்பத்துல இருந்தே அதிமுக கூட ஒரு கூட்டணி மாதிரியாவது வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா எடப்பாடி அவரு கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு பிடி எதுவுமே குடுக்கவே இல்ல பன்னீர்செல்வம் அவருக்கு. ஒருவேள பன்னீர்செல்வம் அவர் கூட அந்த கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டா, நேரடியான கூட்டணிய வச்சுக்க மாட்டாங்க. இங்கிட்டு பாஜக அவங்க கூட சேர்ந்து பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமாக தான் அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்க முடியும். அப்படி கூட்டணி வச்சுக்கிட்டா கூட, பன்னீர்செல்வம் அவருக்கு 3 தொகுதி மட்டும் தான் வழங்குவோம் அப்படின்னு
அதிமுக தலைமை ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவருக்கு தரதா இருந்தா பாஜக 3 தொகுதிகள் மட்டும் தான் தரணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் எடப்பாடி அவரு உறுதிப்பட தெரிவிச்சதால, அதிமுகவுடன் கூட்டணி வேணாம், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம். நம்ம நேரடியாக தமிழக வெற்றிக் கழகம் இல்லைன்னா திமுக கூட இணையலாம் அப்படிங்கிறது தான் இப்ப ஓபிஎஸ் அவருடைய கடைசி நிலைப்பாடாக இருந்திருக்கு. அந்த வகையில நேற்றுல இருந்து கிட்டத்தட்ட நெறைய பேர் கிட்ட மாவட்ட நிர்வாகிகள், இன்னும் ஓபிஎஸ் அவர் கூட இருக்கிற எல்லார்கிட்டயுமே கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல கருத்து கணிப்பு கடந்த 2 நாட்களாகவே எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு பன்னீர்செல்வம். அதுல நெறைய பேர் குடுத்திருக்க பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடன் கூட்டணி இணையறதுக்கு வெறும் 10% நிர்வாகிகள் மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 90% நிர்வாகிகள், அதாவது பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி இருக்கிற மிக மிக முக்கியமான பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் நெறைய பேர் தமிழக வெற்றிக் கழகம் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட நெறைய பேர் 90% அவங்க எல்லாருமே தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள். இதனால விஜய் அவர் ரொம்ப பெரிய அளவுல மகிழ்ச்சி அடைஞ்சாரா அப்படின்னு தெரியல. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் செம்ம ஹாப்பி. எப்படியோ பன்னீர்செல்வம் அவர தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உள்ள ஒரு உறுப்பினராக சேர்க்க முடியல அப்படின்னாலுமே, ஒரு கூட்டணி கட்சியாகவாவது பன்னீர்செல்வம் அவர தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில செங்கோட்டையன் அவரு இருக்காரு. அதே நேரத்துல உள்ள வரணும் அப்படின்னா, எனக்கு மிக மிக முக்கியமான கண்டிஷன நீங்க நிறைவேத்தி குடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 38 தொகுதியாவது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் பன்னீர்செல்வம் அவருக்கு தந்தா தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட இணைவேன் அப்படிங்கிற அந்த கண்டிஷன இன்னைக்கு பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் அவர்கிட்ட சொல்லி, அதாவது விஜய் அவர்கிட்ட சொல்லும்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல 38 தொகுதி கண்டிப்பாக தனக்கு வேணும் அப்படின்னு உறுதியாக இருக்காரு பன்னீர்செல்வம். அதுக்கு ஓகேனா கூட்டணிய பத்தி பேசலாம் அப்படின்னு செங்கோட்டையன் கிட்ட பன்னீர்செல்வம் அவர் சொன்ன உடனே, செங்கோட்டையன் எந்த ஒரு பேச்சுமே மறுப்பு பேச்சு பேசாம, "நீங்க வாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு 38 என்ன 40 தொகுதிகள் கூட நான் வாங்கி தரேன்" அப்படின்னு பன்னீர்செல்வம் அவருக்கு அந்த மிகப்பெரிய நம்பிக்கைய குடுத்து, நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிற தொகுதிய கண்டிப்பாக குடுப்பாங்க. விஜய் குடுப்பாரு. நான் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த வாக்குறுதியையும் இப்ப பன்னீர்செல்வம் அவர்கிட்ட செங்கோட்டையன் நேரடியாக சொன்னதா தெரியுது. இதனால இப்ப பன்னீர்செல்வம் அவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா, செங்கோட்டையன் அவர் போய் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்காரு. அவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா? இவர் சொன்னா விஜய் கேட்பாரா? அப்படிங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் அவரே வியப்பில் ஆழ்ற மாதிரி செங்கோட்டையன் விஜய் அவருடைய தரப்பு அந்த வாக்குறுதிய இப்ப செங்கோட்டையன் அவரே பன்னீர்செல்வம் அவர்கிட்ட குடுத்துட்டாரு. இதனால இப்ப பன்னீர்செல்வம் நேரடியாக விஜய் அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த பேச்சு வார்த்தைக்காக தற்போது பன்னீர்செல்வம் அவர் தயாராக இருக்காரு. இன்னைக்கு இரவுக்குள்ள இந்த மிகப்பெரிய பேச்சுவார்த்தை, அந்த சந்திப்பு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா, விஜய் அவர்கள் நேரடியாக இப்படி 38 தொகுதி பன்னீர்செல்வம் அவருக்கு தர்றதுல விஜய் அவருக்கு முழுசா ஈடுபாடு இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப வேணா விஜய் அவருக்கு கண்டிப்பாக 38 தொகுதி பன்னீர்செல்வம் அவருக்கு தர்றதுல சம்மதம் அப்படின்னு தோணலாம். ஆனா, இன்னும் எலக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் நெறைய கட்சிகள் கூட்டணிக்கு உள்ள வருவாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகள் உள்ள வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் கண்டிப்பாக தொகுதிய பிரிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த வகையில பன்னீர்செல்வம் அவருக்கு 38 தொகுதிய விஜய் அவர்கள் இப்பவே தூக்கி குடுத்தாருன்னா, அது கண்டிப்பாக விஜய் அவருக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்போ கண்டிப்பாக 38 தொகுதி விஜய் அவர்கள் பன்னீர்செல்வம் அவருக்கு தருவாரா அப்படிங்கிறதுல ஒரு சில சிக்கல். ஏன்னா கடைசி நேரத்துல உங்களுக்கு 38 என்ன 40 கூட தர்றோம். ஆனா இப்பவே எத்தனை தொகுதிகள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு தற்போது விஜய் அவர்கள் ஒத்துக்கிறதுக்கான அந்த சாத்தியம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா இன்னும் கட்சிகள் உள்ள வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் தொகுதி தரணும். பன்னீர்செல்வம் அவருக்கே கிட்டத்தட்ட 38 குடுத்துட்டு, அப்புறம் கடைசி நேரத்துல இல்லங்க ஒரு 2, 3 தொகுதிகள் குறைச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக மிகப்பெரிய மனஸ்தாபம் தான் அந்த இடத்துல ஏற்படும். அதனால இப்போதைக்கு அந்த கூட்டணி இருக்கட்டும். ஆனா தொகுதிகள பத்தி பின்னாடி பேசிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் தமிழக வெற்றிக் கழகம் இருக்காங்க. ஆனா பன்னீர்செல்வம் 38 தொகுதிகள் குடுத்தா தான் நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற உறுதியாக அவர் இருக்காரு. இதுக்கு நடுவுல செங்கோட்டையன் அவரும் பன்னீர்செல்வம் அவருக்கு வாக்குறுதி குடுத்திருக்காரு. இதனால தமிழக வெற்றிக் கழகம் அதேபோல பன்னீர்செல்வம் 2 பேருமே கூட்டணி அமையறது இப்ப ஏறக்குறைய உறுதியான ஒண்ணாக மாறியிருக்கு.
நிச்சயமாக இந்த கூட்டணி அமைஞ்சாங்கன்னா, கொங்கு மண்டலத்தில செங்கோட்டையன் அவர் பார்த்துக்குவாரு. அதேபோல தேனி, தென் மாவட்டம் முக்கியமா ராமநாதபுரம் இந்த பக்கம் இடத்துலயுமே பன்னீர்செல்வம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு இருக்கு. அது எல்லாமே விஜய் அவருக்கு ஓட்டாக மாறத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழக அரசியல்ல மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இப்ப உருவாகிட்டு இருக்கு. விஜய் அவர் கூட பன்னீர்செல்வம் அவர் வந்து சேர்றது சரியான முடிவாக இருக்குமா? இத பத்தி உங்க கருத்த சொல்லுங்க.